பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். என்னன்னா, கொர்நேலியு எனப்பட்ட ஒரு மனுஷன். அவர் யார் அப்படின்னா, இத்தாலியா பட்டணத்தில் ஒரு 100க்கு அதிபதியாக வாழ்ந்திருந்த கொர்நேலியு மனுஷன். அவரை குறித்துதான ஒரு தேவ செய்தியை பார்ப்போம். 2வது வசனத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டாரோடு தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களையும் செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பெரிய சாட்சி பாருங்க. இந்த வேதாகமத்தில் பேரோடு கூட இவரை குறித்துதான ஒரு பெரிய சாட்சி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தேவ பக்தி உள்ளனா இருக்கிறான், தன் வீட்டாரோடு சேர்ந்து தேவனுக்கு பயந்து நடக்கிறான். அது மாத்திரம் இல்லாம தன்னால் முடிந்த காரியத்தில் மிகுந்த தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறான் என்றும் எப்போதும் ஜெபிக்கிறவனாக இருக்கிறான் என்றும் ஒரு சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆமென். பாருங்க, இவர் ஜெபிக்கும் பொழுது தினந்தோறும் எப்பொழுதும் பரிசுத்தத்தோடு அவர் ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில தான் ஒரு நாள் ஒரு சம்பவத்தை அவருக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். என்ன, இவர் ஜெபிக்கிற வேளையில தேவ தூதன் அவனிடத்துல வந்து பிரத்யேகமாய் பேசுகிறதை அவன் காண்கிறான். ஹல்லேலூயா. தேவ தூதனை இறங்கி வருகிறார். யாருக்குன்னா, தேவ பக்தி உள்ளவனுக்கு தேவ தூதன் இறங்குகிறார். பயபக்தியோடு வாழ்கிறவனுக்கு தேவ இறங்கி வந்து பேசுகிறவராக இருக்கிறார். மிகுந்த தான தர்மங்களை செய்யும் போதும் இறங்கி வந்து பேசுகிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்கிறவர்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் தரிசனம் தருவார். பாருங்க, தூதன் வந்து அந்த விண்ணப்பத்திற்கு பதிலை உடனே கட்டளையிடுகிறார். அங்கே பார்த்தோம்னா தூதன் வந்து சொல்லுகிறார், கொர்நேலியுவே என்று அவனை வந்து அழைத்து சொல்லுகிறார், உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவருடைய சந்நிதிக்கு வந்தது என்று இவ்விதமாக சாட்சி சொல்லப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, உங்கள் ஜெபங்கள் வீண் போகாது. நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கும்போது தேவ சமூகத்தில் தூபம் போல அந்த காரியம் போய் எட்டுகிறது. தேவனுக்கு நினைப்பூட்டுதலா இருக்கிறது என்றா, இவன் வந்து எப்பவுமே தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், தேவனுக்காக இந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, பயத்தோட இருக்கிறது, பக்தியோட இருக்கிறது என்று இந்த வேளையில நாம் காண்கிறோம். பாருங்க, இன்னைக்கு நாம வந்து கொஞ்ச நாள் தொடர்ந்து ஜெபிப்போம், அடுத்த நாள் இல்ல கொஞ்ச காலம் கழிச்சு சில நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தொய்வு ஏற்படும். நம்ம தொடர்ந்து ஜெபிக்க மாட்டோம், இல்ல வேற விதமான பக்தி வந்துடும், வேற விதமான மனுஷர்களை தேடுவோம். இன்னைக்கு பக்தி பூரணமா இருக்கான்னா ஒரு டவுட் தான். பயபக்தியோடு தேவனுக்குள்ள கடைசி வரைக்கும் வாழறோமான்னா டவுட் தான். ஏன்னா நிறைய பக்தியை தேட ஆரம்பிச்சிடுறோம், நிறைய மனுஷர்களை தேட ஆரம்பிக்கிறோம். அப்படின்னும் போது தேவன் நம்ம கிட்ட பிரத்யேகமா வந்து பேசுவதற்கான வாய்ப்பே இல்லை. நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. நீங்கள் மரிக்கும் வரைக்கும் தேவனை நோக்கி காத்திருந்து ஜெபித்து கொண்டே இருக்கும் என்று நீங்கள் விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான பதில் உங்களுக்கு உண்டு. ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு தெரியும் யாருக்கு பதில் கொடுக்கணும், யாருக்கு பதில் கொடுக்க கூடாதுன்னு. ஆண்டவரே, என் வறுமை மாறல, என் பிரச்சனை மாறலன்னு புலம்பிட்டே இருக்கிறீங்களே, நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டே இருக்கும்போது எதுவுமே மாறாது. நீங்கள் தேவனுக்குள்ளாக வளரும் போது மட்டும்தான் உங்களுடைய பிரச்சனைகள் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அநேகருடைய பக்தியை நான் காண்கிறேன். ஆரம்பிக்கும் போது ரொம்ப பக்தி வைராகியத்தோட இருக்கிறாங்க. இன்னைக்கு பல இடங்களில், பல ஸ்தலங்களில், பல ஊர்களுக்குள்ள கடந்து போய் வேற பக்தியை வந்து தேடுகிறவர்களாக இருக்கிறாங்க. இல்ல, நீ கர்த்தரை நம்பி வந்தீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார். இவர் தன் வீட்டாரோடு எப்பொழுதும் தேவ பக்தியோடும் பயத்தோடும் தர்மங்களை செய்து கொண்டு கர்த்தரை நோக்கி காத்திருந்தார். அவர் என்ன விசுவாசத்தோட, கண்டிப்பா கர்த்தர் எனக்கு பதில் தருவார் என்ற நம்பிக்கையோடு அவர் காத்திருந்தார். கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்தார். ஆமென். அவர் ஜெபம் கேட்கப்பட்டது. பாருங்க, உடனே வந்து தேவதூதன் வந்து நின்று, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது என்று சொல்லப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்தான். தேவன் அவனுடைய ஆசீர்வாதங்களை பெருக பண்ணினார். ஆண்டவருடைய சந்நிதிக்கு ஒவ்வொரு காரியமும் அவனுடைய காரியம் மேலே போனது. ஆண்டவர் தூதனை அனுப்பினார். நீங்களும் மற்ற காரியங்களை குறித்து குழம்பாதபடிக்கு, இல்ல ஆண்டவரை விட்டுட்டு நம்ம போயிடலான்ற ஒரு நினைவுக்கெல்லாம் போகாதீங்க. தொடர்ந்து தேவனை தேடுங்க. அந்த இடத்துல அமர்ந்து தேவனோடு கூட ஐக்கியமா இருங்க. உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்து கொண்டே இருங்க. நீ செய்யற நல்ல வேலைகளை கர்த்தருடைய சமூகத்துல எட்டுகிறது என்பதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு தூதன் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதையும் மறந்துடாதீங்க. அவர்கள் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு செய்திகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி உங்களை நடத்துவார். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்க வேலைகளை தொடர்ந்து செய்யுங்க. தேவ தூதனை அனுப்பி உங்கள் கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்கி உங்களை ஆசீர்வாதமா நடத்துவார். ஆமென், ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த நாளிலும் கர்த்தாவே
கர்த்தாவே கொர்நேலியுடைய காரியங்கள் எல்லாம் நினைத்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையிலும் கர்த்தாவே அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. தேவரீர் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தை நீர் வேலி அடைப்பீராக. ஆண்டவரே எந்த சூழ்நிலையும் இடராதபடிக்கு தேவரீர் உம்மையே நோக்கி ஆண்டவரை ஜெபிக்கவும் ஆண்டவரை எல்லா நன்மைகளையும் செய்யவும் இந்த பிள்ளைகளை வழிநடத்தும் ஆசீர்வதியும். தேவையில்லாத குழப்பத்தை உண்டு பண்ணுகிற சாத்தானை இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். சுகபல ஜீவனை கட்டளிடுங்க. விசேஷமா கர்த்தாவே அப்பா இன்றைய தினத்துல வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரை யாராகிலும் இருந்தா பூரண சுகமும் ஆரோக்கியமும் ஆண்டவரை ஒவ்வொரு சரீரத்துல நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.